Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1012 பார்ட் 1. ஓபன் பண்ண உன பாட்டுல இந்த கைடோ மாங்கா மண்டையன் இந்த ஒனியஷிமாங்கிற மொத்த தீவியை அசால்ட்டா மேல தூக்கிட்டானே. இப்ப என்னன்னா தீவு இவ்வளவு ஹைட்டுக்கு மேல வந்ததுனால யாராலையுமே இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போக முடியாது. கைடோவோட ஆளுகளே நிறைய பேர் தப்பிய ட்ரை பண்ணி கடைசியில கடல்ல விழுந்து கண்டமாயிட்டானுங்க. இத பார்த்த யமட்டோக்கு செம கடுப்பாயிருச்சு. இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாச்சும் அடிச்சு புடிச்சு காப்பாத்தி தூக்கிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் மொமனசுகேக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராதுங்கிற மாதிரி நினைச்சா. ஆனா கடைசியில ஊத்திச்சு. மொமனசுகே எல்லாம் ஆடி போயிட்டான். கைடோவுக்கு இவ்வளவு பவரான்னு அவ கடுப்பாயிருவா. அந்த கிழட்டு கொம்பு மண்டையன் இப்படி ஒரு வேலைத்தனம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு. என்னதான் அவளோட டேடியாவே இருந்தாலும் வண்டையா பாச்சா திட்டுவான். அதே நேரம் இங்க நம்மளுக்கு எல்லாம் செம ஷாக்ல இருக்காங்க. என்னன்னா மார்க்கோ அங்க வந்திருக்கான்ல, அதாவது நம்மளுக்கு ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. குயின் இருக்கானே அவன் தான் ஷாக்ல இருப்பான். மார்க்கோ அங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கத பார்த்துட்டு அவனுமே ஷாக் ஆயிருவான். இப்போ மொத்தத்துல மாறி ஷாக் ஆகிக்கிறாங்க. இப்ப என்னன்னா அந்த வைரஸ் மாத்தி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிக்கிட்டே வருது. அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் கடிக்கிறானுங்க, கவுறானுங்க, இல்லாட்டி கத்திய வச்சு வெட்டிடுறானுங்க. எப்படி இருந்தாலும் அடுத்தடுத்து மாத்தி அஃபெக்ட் ஆகிட்டே தான் இருக்காங்க. இதை பார்த்துட்டு தாங்க முடியாத சாப்பர் எல்லாத்தையும் பிடிச்சி கத்துன்னு கத்துவான். என்னன்னா இந்த நெருப்பை யூஸ் பண்ணாங்கன்னா வைரஸ் பரவாம ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்லாம அவங்களையுமே இதை வச்சு தடுக்க முடியும். பிறகு தேவையில்லாம இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேனே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு டெமோ காம்பானா. அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் நம்பிக்கையே வரும் அப்படின்னு அவன் சொல்றது எல்லாமே உண்மைதான் போலன்னு. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா இந்த வைரஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரைவாசி வேர்த்துக்கு பரவிருச்சு. இன்னொரு காவாசி வேறு மாறிட்டு இருக்கானுங்க. மிச்சருக்கு வெறும் கொஞ்ச நேரத்துல மாறிடுவாங்க. அத்தனை வேர்த்தை தடுக்கிறதுக்கு நெருப்பை கொண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா தடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஏன்னா சாப்பர் ஆன்டிபாடிஸ் ரெடி பண்ண ரொம்ப நேரம் ஆகும். ஆமா இந்த ஒரு வைரஸ் என்ன சரி ஓகே இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிட்டான், போய் மருந்து ரெடி பண்ணிடுவான், ஆன்டிபாடிஸும் கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு 10-15 வைரஸ் அட் அ டைம்ல ரிலீஸ் பண்ணானா அப்ப என்ன பண்ணுவான், நான் ஆல்ரெடி ஒன்ன வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க, இப்போ ஒன்னு புதுசா யூஸ் பண்றான், இன்னும் 2 யூஸ் பண்ணாலே போதும், இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் பண்ணல. சாப்பர் நெருப்பு இல்லாட்டி கவலைப்படாதீங்க, எதையாச்சும் பண்ணி யூஸ் பண்ணுங்க, அப்பதான் நம்ம பொழைக்க முடியும்னு தொண்டைகளிய கத்திட்டு இருப்பானா. நெருப்புக்கு தான் நம்ம மார்க்கோ வந்திருக்கானே, அப்புறம் என்ன கவலை, இருக்கிற வரைக்கும் நெருப்புக்கு பிரச்சனையா, டோன்ட் வரியில பி ஹாப்பின்னு சொல்லி சாப்பரை நெருப்பு வச்சு அடிச்சிருவான். எல்லாத்துக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிரும். அவன் பாத்தீங்கன்னா முடியலையே காட்டுத்தனமா கதற ஆரம்பிச்சிருவான். இப்படி கொளுத்தி விட்டது மட்டும் இல்லாம நீ தானப்பா கேட்ட, அதனாலதான் கொளுத்தி விட்டேன் அப்படின்ட்டு ஏதோ வில்லத்தனமா பேசிட்டு இருப்பான். மத்தவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா. மெயினா நம்ம ஜோரோவும் ப்ரூக்கும் ஒய்யால நீ எங்க பக்கம்னு நினைச்சோம், கடைசியில இப்படி ஏமாத்திட்டியன்னு வெறி கொண்டு அட்டாக் பண்ண வருவானுங்க. ஆனா அவன் தான் பறந்துருவானே. அடே லூசு பயிலாம், இது சும்மா லைட்டா தாண்டா, அதெல்லாம் ஒண்ணு ஆகாதும்பா. அங்க சாப்பர் வேற கதர்னு கதர்ன உடனே நம்ம ப்ரூக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவனை தொடுவான். அவன் கையை நெருப்பு பிடிச்சுக்கும். ஐயோ எரியுதேன்னு ஷாக் ஆவான். ஆனா அவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹீட்டான ஃபீலே இல்ல. ஹீட் ஆகுது ஆனா தாங்குற அளவுக்கு தான் இருக்குது, ஐயா எரிக்கலாம் இல்ல. அதே மாதிரி தான் சாப்பர் இருக்கும். அந்த லூசு பையன் தான் நெருப்பெரியுதுன்னு ஓவரா சீன் போட்டிருக்கான். பாடி எல்லாம் பர்ன் ஆகாது, ஜஸ்ட் பாடி ஹீட் ஆகும், அவ்வளவுதான். எனக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்குது பாம்பா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க அந்த டைம் இதுக்கு முன்னாடி அந்த ஜோ ஐலாண்ட்ல ஹெல்ப் பண்ணாங்களே டாக்டர்ஸ், அந்த டாக்டர்ஸ் அங்க வந்துருவாங்க. கிறிஸ்டன் அப்புறம் டாக்டர் மியாகி அவங்க வந்த நல்ல நேரம். இன்ஃபெக்ட் ஆன அத்தனை பேரும் அவங்கள ரவுண்ட் கட்டிடுவாங்க. அவங்க சேவை நம்ம சாப்பருக்கு தேவையாச்சே. ஏன்னா ஹெல்ப்புக்கு 2-3 டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஆன்டிபயோட்டிக்கை இன்னும் சீக்கிரமாவே ரெடி பண்ணிடலாம். அப்பதான் மார்க்கோ எல்லாத்தையும் சூடு பண்ணாதான் சரிப்பட்டு வரும் போலன்னு அந்த ஐசோனியா மாதிரி இருக்க அத்தனை பேத்து மேலேயே நெருப்ப காட்டுத்தனமா அடிச்சு விடுவான். எல்லாம் காட்டுத்தனமா பதறுவாங்க, ஐயோ சுடப்போகுதுன்னு. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகல. நெருப்பு பட்டவனையே வெறி பிடிச்சு சுத்தினவங்க எல்லாருமே அவங்க சென்ஸுக்கு வந்துருவாங்க. லுக்ல நார்மலா மாற மாட்டாங்க. பிரெயின் அஃபெக்ட் ஆனது இப்ப நார்மல் ஆயிருச்சு. இது போதுமே, சாப்பர் உன்னோட நெருப்பால தான் இப்ப எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதும்பானா. அவன் நான் ஒன்னும் பெருசாலாம் பண்ணல, ஜஸ்ட் என்னோட நெருப்பை யூஸ் பண்ணேன், அதனால பாடி ஹீட் இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்காது, எப்படியும் கொஞ்ச நேரத்துல குறைஞ்சிரும். குறைஞ்ச அடுத்த செகண்டே மறுபடியும் அவங்க ஐசோனியா மாறிடுவாங்க. ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே சாப்பர் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அந்த கொஞ்ச நேரம் தான் அவனுக்கு இப்ப தேவை. அதுக்குள்ள எப்படியும் ஆன்டிபயோட்டிக் ரெடி பண்ணிடுவான், எல்லாத்தையும் காப்பாத்திடலான்னு வைங்க. சோ டாக்டர்ஸ் கூப்பிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண கிளம்புவானா. அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லிடுவான். நல்லா கேட்டுங்க, அஃபெக்ட் ஆனவங்க யாரா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதாவது என்னோட நண்பர்களா இருந்தாலும் பரவாயில்ல, எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்துக்குமே அந்த ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்து அத்தனை பேத்தையும் காப்பாத்துவேன். அது வரைக்கும் சண்டை போடாம கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா மட்டும் இருங்க, நான் சீக்கிரமாவே வந்துருவேன், இது சத்தியம், எல்லாத்தையும் காப்பாத்துவேன், யாரையும் சாக விட மாட்டேன்பா. சாம்ராய்ஸ் எல்லாருமே நம்புவாங்க, ஏன்னா அவன் நம்மாளு. ஆப்போனன்ட் ஆளுகளுக்கு ஒரே கன்ஃபியூஷன், இவனை நம்பலாமா வேண்டாமா நம்பலாமான்னு. காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்கான், என்ன பண்ணுவான்னு தெரியல, என்ன ஒரு அரகுற மைண்ட் செட்டோட இருப்பாங்க. இத பார்த்துட்டு இருந்த குயினுக்கு செம்மையா கடுப்பாயிரும். நல்லா பிளான் பண்ணி ஆப்பு வச்சு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். குறுக்க இந்த ரக்கூன் டாகும் அந்த மார்க்கும் வந்து கெடுத்துட்டானுங்க. அந்த ரக்கூனை விடாதீங்க, வெட்டி கொல்லுக.
அவன் சொல்றதெல்லாம் கேட்டு நம்பி ஏமாறாதீங்கடா லூசு பாலுகளா. அவன் உங்களை எல்லாம் காப்பாத்த மாட்டான், அது போய் அவன் எதுக்கு முதல்ல உங்களை காப்பாத்தணும்? உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல, நீங்க எல்லாம் அவங்கள கொல்ல வந்தவனை எவனாச்சும் காப்பாத்துவானா? சோ சட்டு புட்டுன்னு அவங்கள கொல்லுங்க, உங்களை ஏமாத்துறான் அப்படி இப்படின்னு எவ்வளவோ சொல்லுவான். பட் அவங்களுக்கு இன்னும் லைட்டா நம்பிக்கை இருக்குது நம்மளை காப்பாத்துவான்னு, அதனால தயங்குவாங்க. உடனே குயின் என்ன தெரியுமா சொல்லுவான், நீங்க போய் அவனை புடிச்சு அவனை கொல்லலைன்னா நான் உங்களை கொன்றுவான்டா. இப்ப என்ன சொல்றீங்க? வேற வழி இல்லையே, ரைட் அவனை அட்டாக் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா செக்யூரிட்டி தான் நம்ம பயில இருக்காங்களே, ப்ரூக்கும் ரோபினும். இவ்வளவு நேரம் கழிச்சு இப்போ தான் மார்க்கோக்கே எல்லாம் புரியுது. ஒரு ஆன்டிபாடி வெப்பனை யூஸ் பண்ணி குயின் அட்டாக் பண்ணியிருக்கான், அதனால தான் எல்லாம் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. அதை சரி பண்ணதான் சாப்பர் போராடிட்டு இருக்கான்னு. சரி ரைட், இதுக்குள்ள எல்லாம் நம்ம போகணும்னு அவசியமே இல்ல. அதத்தான் ப்ரூக்கு மத்த சாமுரைஸ் எல்லாம் பாத்துக்குவாங்களே. நம்ம ஜோரோ கைடோவை போட்டு தள்ளணும்னு வேற சொல்லிட்டு இருந்தால, அவனால பறந்து போக முடியாது. சோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், மத்தவங்க எல்லாரும் சாப்பரை பாத்துக்குவாங்க. அண்ட் வரவனுக்கு எல்லாம் பெரிய பிஸ்தால்லாம் கிடையாது, டம்மி பீஸுக்கு தான், அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஜோரோவை நான் கூட்டு போறேன் நீர்வான். உடனே சண்டைக்கு வர வில்லப்பள்ளி எல்லாத்தையும் சாமுரைஸும் சரி மத்தவங்களும் சரி வேற லெவல்ல வெளுத்து கட்டுவாங்க. அடி உங்கூட்டடி எங்கூட்டடியில ஊடு கட்டி அடிப்பாங்க. இப்படி எல்லாருமே ஹெல்ப் பண்ணோன்னு சரி ரைட்டு சாப்பர் நான் என் வேலையை பாக்குறேன்ட்டு கிளம்ப போவானா. அடுத்த பஞ்சாயத்து அட வேற ஒண்ணும் இல்ல, அந்த அப்பு தான் வெட்டு வட்டாலும் அந்த வில்லப்பைய அடங்க மடைகிறான். ஒய்யாலைகளா நான் வந்துட்டேன்பா, எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போடும். இந்த நிலைமையிலேயே வந்து ஆன்டிபாடிஸ புடுங்கடாமா. இவனை வச்சுட்டு இங்க இருந்து போக முடியாது, ஏன்னா எப்ப எப்படி அட்டாக் பண்ணுவானே தெரியாது. அதனால ப்ரூக்கு ஜோரோ ரோபின் 3 பேரும் சேர்ந்து அவனை பொழந்து கட்ட போவாங்க. அப்ப பாஞ்சு அட்டாக் பண்ண வந்த அப்புவை இடையில நம்ம ட்ரேக் டைனோசர் வந்து ஒரே கவு எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. ஐயா வந்து கவுனது சாதா கவு இல்ல, முரட்டு கவு. குயினுக்கு கொல்ல வெறி ஆகும், இவன் வேற குறுக்க வந்து உசுரா வாங்கிட்டு இருக்கானு. மத்தவங்களுக்கு எல்லாம் இப்பதான் புரியுது ட்ரேக் கம்ப்ளீட்டா அவங்க சைடு மாறிட்டான்னு. அவன் கவு கவுன்னு கவி தூக்கி வீசிடுவான், அவ்வளவுதான். அப்புவால இதுக்கு மேல முடியல, அங்கேயே மட்டை. சோ இப்ப நம்ம பக்கம் ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருக்கறனால எந்த பஞ்சாயத்து வராதுன்னு இவங்க ஆன்டிபாடிஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ட்ரேக் என்ன சொல்லுவான், ஜோரோ உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் இந்த பஞ்சாயத்து எல்லாம் பாத்துக்கிறேன், நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணு அப்படின்னு அவனுக்கு பயங்கர ஹாப்பி. இது போதும், நான் போய் அவனை தட்டி தூக்குறேன்னு இழிச்சுக்கிட்டே கிளம்புவான். சரி இதுக்கப்புறம் கைடோ கூட சண்டை போட யாரு ஃபர்ஸ்ட் போய் சேர்றான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.